தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அம்பேத்கரின் மாணவன். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை தொடர்ந்து இழிவாகவும் அவதூறாகவும் அவமரியாதையும் பேசி வந்த கடந்த 5 நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 3 பேரால் செருப்படி வாங்கிய ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பொறுக்கி நேற்று குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அவருக்கு களிதான். இது தெரியாம குண்டர் தடுப்பு சட்டம் என்னமோ தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பத்தி அவதூறா பேசினதாலதான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் அவன் மேல பாஞ்சதாகவும், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை திருமாவை பற்றி பேசினால் குண்டர் சட்டமா அப்படின்னு இங்க காழ்ப்புணர்ச்சியை கக்குறானுங்க சில பொறுக்கினாங்க. அதாவது இந்த நாம் தமிழர் கட்சி, போலி தலித்தியவாதிகள், போலி தமிழ் தேசியவாதிகள்லாம் இப்போ தலைவர் திருமா மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி வன்மத்தையும் கக்கிக்கிட்டு இருக்கானுங்க. தலைவரை விமர்சித்தால் குண்டர் சட்டமா? தலைவரை விட விமர்சிச்சா குண்டர் சட்டம் போட்டுருவாங்களா? அப்படின்னா இங்க பல பேர் மேல குண்டர் சட்டம் போடணுமே. இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி மேல இருந்த திருட்டு வழக்கு, மோசடி வழக்கு, நில அபகரிப்பு வழக்கு மற்றும் சமூகத்துல பதற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசுறது, இந்த எல்லா வழக்கும் சேர்ந்துதான் ஏர்போர்ட் மூர்த்தி மேல குண்டர் தடுப்பு சட்டம் வந்து இப்ப பாஞ்சிருக்கு. இது தெரியாம ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்னமோ அவன் பெரிய உத்தம மாதிரியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் அவனே ஒரு பொறுக்கி பையன். அந்த பொறுக்கிக்கு இந்த பொறுக்கி சப்போர்ட் ஆகிற மாதிரிதான் நாம் தமிழர் கட்சிக்காரன் எல்லாம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். திருமாவை விமர்சிக்கவே கூடாதா அப்படின்லாம் இன்னைக்கு சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. திருமாவை விமர்சிக்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்கள் கூட விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அந்த வழியில வந்த திருமாவும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். ஆனா அவனுடைய காழ்ப்புணர்ச்சியும், உன்னுடைய வெறுப்பையும், உன்னுடைய வன்மத்தையும் அவர் மீது கக்குறது தான் இந்த பிரச்சனையே. அவர் மீது வன்மத்தை கக்குனா பரவாயில்ல, ஆனா அவர் மீது அவமரியாதையா அவர் பேசுறது, இழிவா பேசுறது, இது போல வச்சுக்கிட்டா செருப்பால தான் அடிப்பாங்க யாரா இருந்தாலும்.